அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் மகாலிங்கம் அவர்களே, தமிழ்துறையை சார்ந்த ஏனைய பேராசிரியர் பெருமக்களே, மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய மேலாண் தமிழ்துறை தலைவர் பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் முனைவர் மேஜர் ஜெயபிரகாஷ் அவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, ஆய்வு மாணவர்களே, இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொது வாய்வழி தேர்விற்கு புறநிலை தேர்வாளராக என்னை தேர்வு செய்த பல்கலைக்கழகத்திற்கும் அதற்காக என்னுடைய பெயரை பரிந்துரை செய்த பேராசிரியர் சகோதரர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் முதலில் நான் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். தமிழை இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என முத்தமிழாக கூறுவதே நம்முடைய வரலாற்று மரபு. தமிழ் ஆர்வலர்கள் அவரவர்களின் பார்வைக்கு ஏற்ப தமிழின் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக அவர்கள் வெவ்வேறு முகங்களை அதற்கு சூட்டினர். இந்த 20ஆம் நூற்றாண்டிலே அறிவியல் தமிழ் என்கிறார்கள், வாழ்வியல் தமிழ் என்கிறார்கள், பக்தி தமிழ் என்கிறார்கள், பகுத்தறிவு தமிழ் என்கிறார்கள். இன்னும் எத்தனையோ அடைமொழிகளை எல்லாம் கொடுத்து தங்களின் அன்பை வெளிப்படுத்திக் கொண்டனர். ஆனால் இதற்கு கணினி தமிழ் என்ற ஒரு அடைமொழியை கொடுத்து, இந்த கணினி தமிழ் என்ற அடைமொழியை கொடுத்து அதை அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. இது இந்திய மொழிகளிலேயே மிகவும் எளிமையாக, லாபகமாக, அனைவருக்கும் பயன்படக்கூடிய எளிமையான ஒரு முயற்சியாக இந்த கணினி என்ற சொல் புகுந்தது, செயல்பட்டது. எனவே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டது. இது இந்த கணினி உருவாக்கிய எழுத்து, அது உருவாக்கிய சொல், சொல் உருவாக்கிய இலக்கணம், இவற்றின் மூலமாக படிப்படியாக அனைத்து இயல்களிலும் வளர்ச்சி பெற்று அறிவியல் கூறுகளுக்கு அணுக்கமாக இது செயல்பட்டு வருகின்றது. எனவே இந்த முத்தமிழ் என்பதை கணினி தமிழோடு சேர்த்து நாற்றமிழாக்கி நாம் உரிமையோடு இதை அழைக்கலாம். அந்த அளவிலே விமலராணி, ஆய்வாளர் விமலராணி அவர்கள் 2 ஆண்டு காலம் அறிவி முயன்று இந்த கணினி தமிழ் வரலாறும் வளர்ச்சியும் என்ற தலைப்பிலே ஆய்வேட்டினை சமர்ப்பித்திருக்கின்றார். இதில் 6 இயல்களாக பகுத்துக் கொண்டு ஒவ்வொரு இயலிலும், அதாவது கணினியின் தோற்றமும் மொழிக்களங்களும், கணினி தமிழ் அறிஞர்கள், கணித்தமிழ் ஆவணங்கள், கணித்தமிழ் நிறுவனங்கள், கணித்தமிழ் நிகழ்வுகள், வருங்கால கணித்தமிழியல் என்று 6 இயல்களாக பகுத்து கூறியுள்ளார். இந்த ஒவ்வொரு இயல்களையுமே அவர் ஆய்ந்து கண்டுபிடித்த அந்த முடிவுகளை ரத்தின சுருக்கமாக 20 மணித்துளிகளுக்குள் எடுத்துரைக்க வேண்டுகிறேன். அவர் தன்னுடைய ஆய்வு சுருக்கத்தை கூறி முடித்தவுடன் அவையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் கணினி தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை எடுத்துக் கூறலாம். இது முதலாக வெளிவந்த ஒரு ஆய்வு, கணினி தொடர்பாக, அதனுடைய வரலாற்று தொடர்பாக வெளிவந்த ஆய்வு என்பதால் பல வகையான கருத்துக்களும் அறிஞர்களிடையே இருந்து வரவேற்கப்படுகின்றன. அவற்றையெல்லாம் அவர் மேலாய்விலே சேர்த்துக் கொள்வார். எனவே உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஐயங்களையும் கேட்டு விளக்கம் பெறலாம். வினாக்களுக்கும் ஆய்வு மாணவர்கள் வினாக்களை கொடுத்து அவற்றுக்கேற்ற பதில்களையும் அவர்களிடமிருந்து பெறலாம். இவை முடிந்தவுடன் புறநிலை தேர்வாளர்கள் அனுப்பியுள்ள அந்த வினாக்களையும்
கேட்டு இந்த நிகழ்வினை நாம் நிறைவு செய்யலாம். இப்பொழுது புலன் ஆய்வாளர் அவர்கள் 20 மணித்துளிகளில் ஆய்வு சுருக்கத்தை வழங்குமாறு கேட்டு